எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹலோ கைஸ், அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. நான் லாஸ்ட் 3 இயர்ஸா சோஷியல் மீடியால கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சரி, இது வரைக்கும் 1000+ கண்டென்ட் கிரியேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்டென்ட்ஸ்லாம் எங்க இருந்து எப்படிலாம் கிரியேட் பண்ணேங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். நீ எங்க இருந்து கிரியேட் பண்ண எனக்கு என்னன்னு சில பேர் கேட்கலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பட் இந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை வீடியோட எண்ட்ல சொல்றேன். சரி, ரொம்ப பேசாம மெதுவா ஸ்டுடியோல போலாம் வாங்க. ஸ்டுடியோன்னு சொன்ன உடனே ஃபுல்லா எடிட்டிங் டேபிள்ஸ், கிரீன் ஸ்கிரீன், லைட், கேமரான்னு சங்கர் படம் மாதிரி இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. இல்லையா? இதான் நம்ம எடிட்டிங் டேபிள். வீட்டில் டிவியை ஒரு டேபிள்ல வச்சிருந்தாங்க. இப்போ டிவி செவர்ல இருக்கு, டேபிள் இங்க இருக்கு. அப்புறம் கேமரா, ட்ரைபாட், லைட், முக்கியமா நம்ம ஸ்டுடியோல கிரீன் ஸ்கிரீனும் இருக்கு. இதை அப்படியே ஒட்டி வச்சோம்னா போதும், 10 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் இவ்வளவு நாள் கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு மொபைல் தான் இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. கொஞ்சம் பில்டப் பண்ணு. இன்னும் டீடைல்டா உங்களுக்கு நம்ம ஸ்டுடியோவை சுத்தி காமிக்கிறேன். சாரி, ரூமை சுத்தி காமிக்கிறேன். நம்ம ரூம் டூர் பார்க்க போறோம்னு நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு எல்லாம் ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணி அப்படிலாம் எதுவும் வைக்கல. எப்பவும் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை, உழைப்பு, உயர்வுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரூமுக்கு வந்தாங்கன்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் தான் ரீட் பண்ணி பார்ப்பாங்க. சும்மா ஏதாச்சும் எனக்கு தோன்றதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். யாராச்சும் ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மோட்டிவேட் ஆயிட்டு தான் வெளியே போவாங்க. பட் எங்க அம்மா இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிருக்காங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி, இப்போ அப்படியே ரைட் சைடு திரும்பினா ஒரு போர்டு இருக்கும். இதுல தான் என்னோட டு டூ லிஸ்ட்லாம் எழுதுவேன். டு டூ லிஸ்ட் எழுதுறனால எல்லாம் பண்றனோ இல்லையோ, 600 ரூபாய் கொடுத்து ஒரு ஒயிட் போர்டை வாங்கி தொங்க விட்டு ஒன்னும் பண்ணாம இருந்தா மனசு லைட்டா உறுத்திட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதுக்காகவே பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, இப்போ அப்படியே கீழே பார்த்தா 2 ட்ரைபாட் எப்பவுமே நிக்க விட்டுருப்பேன். ஏன்னா ஐ எம் a சோம்பேறி பர்சன். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறேன். ஷூட்க்கு ட்ரைபாட்லாம் செட் பண்றதுக்குள்ளே நமக்கு ஷூட் பண்ணணுமா, எதுக்கு பண்ணணும், லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கலான்னு நிறைய தாட்ஸ் வந்துடும். ஸோ நீ அப்படியே நில்லுன்னு நிக்க விட்டுருக்கேன். ஷூட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நெக்ஸ்ட் விண்டோஸ்லாம் இருக்கும், அங்க இருந்து தான் லைட்லாம் வரும். அதுல ஒரு கிட்டார் தொங்க விட்டுருப்பேன். வெயிட் பண்ணுங்க, வாசிச்சு காமிக்கிறேன். அப்பனே விநாயகா. நல்லா இருந்துச்சா? இப்போ நான் ஆன்லைன்ல பாக்குற எதையுமே முழுசா நம்ப கூடாதுன்னு ஒரு லெசன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு வாசிக்கலாம் தெரியாது, பட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வாங்கிட்டேன். அப்ப எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. சும்மா நல்லா பெரிய 8 ரூம் வச்சு ஹோம் டூர் பண்றவங்களே 2 நிமிஷத்துல வீடியோ முடிச்சிருவாங்க. நீயும் இந்த ரூம் வச்சுட்டு சுத்தி சுத்தி காமிக்கிறேன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் புக்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் படிக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போறதுக்கு மட்டும்தான் பேக் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ இந்த புக்ஸ்லாம் படிக்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் புக்கை ஒருத்தங்க முன்னாடியே எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஒழுங்கா யோசி இனிமேல் ஆச்சுன்னு. நான் இனிமே தான் இந்த புக்கை ரீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். இருந்தாலும் ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அப்புறம் அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தா நம்ம எடிட்டிங் செட்டப் தான். இதுல இருந்து தான் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே எடிட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, இந்த சேர் இன்னும் உடையாம என்ன தாங்கிட்டு இருக்கு. லைட்டா சந்தோஷப்பட்டுக்கலாம். தேங்க்ஸ் பா. அப்புறம் இந்த டேபிள்ல ஒரு 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல லேப்டாப், கிளாக் எல்லாமே இருக்கும். செகண்ட் ஒன்ல என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏதாச்சும் நமக்கு தேவைன்னா இதுல ஒரு 10 நிமிஷம் தேடினா போதும், கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு இடம் இது. அப்புறம் தேர்ட் லேயர்ல தான் கேமரா அண்ட் லைட்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன். அவ்வளவுதான் கைஸ், எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்னு. இப்போ எதுக்கு திடீர்னு இந்த ரூம் டூர்னு பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்து ஒரே விஷயத்த பண்றது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ சென்னைக்கு மூவ் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.